ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியில் எல்லாருக்கும் எப்படி போச்சு? நான் வந்து பெருசாக எந்த செலிப்ரேட்டும் பண்ணலை. சும்மா வந்து வடை பாயசத்தோடு முடிச்சிட்டேன். பட்டாசு வந்து இது வரைக்கும் வெடிச்சதே கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து குழந்தைங்க கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கம்பி மத்தாப்பும் இந்த துப்பாக்கியில் போகிற ரோல் பட்டாசு வாங்கி கொடுத்து சமாளிச்சிட்டேன். அடுத்த வருஷத்துக்கு வந்து கன்வின்ஸே பண்ண முடியாது போல். சரி அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. காலையில் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போதே மார்க்கெட் கிளம்பிட்டேன். காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போலாமா வேணான்னு யோசனையாக இருந்தது. போகலன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அதையே யோசிப்பேன். மார்க்கெட் போகலையேன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். குழந்தைங்கள வந்து அடிக்கடிக்கு இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போயிட்டு அவங்களும் பழகிட்டாங்க. ஏஞ்ச உடனே அடலாம் மாட்டாங்க. அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. குயிக்காக வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக பேன் கேக் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக வந்து பாதாம் மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். நம்ம எல்லாத்தையும் கூட கலந்து அரைச்சினா அது அரைப்படாது. ஆஸ் யூஷுவல் கோதுமை கூட பால், நாட்டு சக்கரை, கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஃப்ளேவருக்காக வாழைப்பழம்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். டக்குன்னு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். பாய்.